அம்பாளுக்கு ஒரே ஒரு வருத்தமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பட்டாடை உடுத்தி இருப்போம், அவர் புலித்தோல் உடுத்தி இருப்பார், நம்ம தங்க நகை போட்டு இருக்கிறோமே, அவர் ருத்ராட்சமில்ல போட்டிருப்பாரு, நம்ம கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் சட விழுந்த முடியல அள்ளி முடிஞ்சிருப்பாரு அப்படின்னு ஒரே ஒரு வருத்தம். 2 பேரும் மணவரையில் இருக்கும்போது பொருத்தம் இல்லைன்னு யாரும் பேசிடக்கூடாது நம்ம கணவனை பார்த்து அப்படின்னு வருத்தப்பட்டானா. அம்பிகையின் மனம் குளிர சுந்தரேஸ்வரர் ரூபத்தில் வந்தாராம். எப்பவும் புலி உடுத்தி இருக்கிறவர் பட்டு பீதாம்பரம் உடுத்திட்டு இருந்தாராம். சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறவர் சந்தனம் மணக்க சழபம் பூசி இருந்தாராம். மார்பில் கழுத்தில் தங்க ரத்தின பதக்கங்கள் போட்டிருந்தாராம். அள்ளி முடிஞ்ச சட விழுந்த முடிய சீவி சிக்கெடுத்து மணிமுடி சூட்டி இருந்தாராம். அப்பேற்பட்ட அழகனாக வந்தவராம் மதுரைக்குள். இதை பார்த்த தேவர்கள் அனைவரும் சொக்கி நின்றார்களாம். சொக்கனின் அழகை கண்டு மதுரை மக்கள் மயங்கியே விழுந்தார்களாம் மாப்பிள்ளையின் அழகை கண்டு. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி தாங்க மதுரை. ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி.